வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸசைஸ்னால் 2.5 என்ன சம் கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடரின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது. அதில் 9வது உறுப்பின் 9 மடங்கு. இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா 9வது உறுப்புனா நம்ம எப்படி எழுதுவோம்? T9 எழுதுவோமா? இதனுடைய 9 மடங்கும் அதுக்கப்புறம் அதே கூட்டுத்தொடர் வரிசையின் 15வது உறுப்பின் 15வது உறுப்புனா என்னது? T15 அதனுடைய 15 மடங்கும் சமம். அப்படின்னா 24வது உறுப்பின் 6 மடங்கானது. 24வது உறுப்பு அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? T24 எழுதுவோமா? இதனுடைய 6 மடங்கு இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு 24வது உறுப்பின் 6 மடங்கு 0 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இப்போ எந்த ஒரு எண்ணிற்குமே எத்தனை மடங்கு எடுத்தாலும் 0 தான் வரணும்னா அப்போ அந்த எண் என்ன தான் இருக்கணும்? 0வாக தான் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம 24வது உறுப்பு 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ 9வது உறுப்பின் 9 மடங்கு. எந்த ஒரு கூட்டுத்தொடர் வரிசையிலுமே ஒரு உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? Tn is equal to a plus n minus 1 into dm. இப்போ நமக்கு என்ன தேவை? 9வது உறுப்பு. ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு. என்கிறது 9 மைனஸ் 1, டிங்கிறது பொது வித்தியாசம். அப்போ a plus 8d. நமக்கு என்ன தேவை? 9 into T9. 9 into T9 is equal to 9 into a plus 8d. அப்போ என்ன வரும்? 9a plus 9 72d. ஸோ இதை நம்ம 1ன்னு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் 15வது உறுப்பு வேணும். சேம் ஃபார்முலா தான். T15 is equal to a plus 15 minus 1 into d. எப்படி எழுதலாம்? a plus 14dன்னு எழுதலாமா? நமக்கு என்ன தேவை? 15 into T15. அப்போ 15 into T15 என்ன வரும்? 15 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். 15a ப்ளஸ் 15ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 210d. ஸோ அப்போ நமக்கு இதை 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கிடலாம். இந்த 1 சமம்ங்கிறது தான் கண்டிஷன். அதாவது 9a ப்ளஸ் 72d இஸ் ஈக்குவல் டு 15a ப்ளஸ் 210d. நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஏ அந்த சைடு வச்சுக்கிடலாம். கொண்டு வரும்போது ப்ளஸ் என்னதான் ஆகும்? மைனஸ் ஆகும். இஸ் ஈக்குவல் டு 210d. இங்கே இருக்க ப்ளஸ் 72d அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகும். 72d. அப்போ 15ல் 9 கழிச்சா என்ன கிடைக்கும்? 9 6 15. ஸோ மைனஸ் சைன். ஏன்னா 15 தானே பெரிய நம்பர். இஸ் ஈக்குவல் டு 210ல் 72 கழிக்கணும். ஸோ 138ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 138. ஏன்னா 210 தான் பெரிய நம்பர். ஸோ அதுக்கிட்ட இருக்குது ப்ளஸ் சைன். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்? 138 பை இங்கே இருக்க மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே டிவிஷன் ஆயிரும். ஸோ இதை அடிக்கலாமா? அப்போ மைனஸ் 23. அப்போ நம்ம முதல் உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே டி இருக்குது. ஏன்னா 210dயிலேருந்து தான் 72dயை கழிக்கும். ஸோ நமக்கு 138dன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே டி இருக்கும். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? மைனஸ் 23d. அப்போ முதல் உறுப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல 24வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார்முலா தான். a ப்ளஸ் 24 மைனஸ் 1 இன்ட்டு டியா. அப்போ என்ன கிடைக்கும்? ஏ நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? மைனஸ் 23t ப்ளஸ் 24ல் 1 போணுச்சுன்னா 23d. ஸோ அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி 0ன்னு கிடச்சிருமா? ஸோ அப்போ 24வது உறுப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 0. ஸோ அப்போ 6 இன்ட்டு T
T24 என்ன ஆகும்? 6 × 0. 0 × anything 0. ஸோ அப்போ 24வது உறுப்பின் 6 மடங்கு வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.